ஸோ இதில் வந்து பார்ட் 1 வரையும் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தாச்சு. குப்த அரசர்களுடைய வரிசை, அவங்களுடைய எந்தெந்த வருஷம் டு எந்தெந்த வருஷம் ஆட்சி பண்ணாங்க எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த வீடியோ லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 2. குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். ஸோ இது வந்து கொஸ்டின். தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். சரியா? அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். அரசர் அப்படிங்கிறவங்க வந்து கடவுளுடைய பிரதிநிதியாக தான் இருக்காங்க. எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்னும் கோட்பாடு. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர். ஸோ குப்த அரசர்களுக்கு வந்து அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இந்த 4 துறையிலையுமே அதிகாரம் இருந்துச்சு. அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இந்த 4 துறையிலையுமே அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ இருக்கிற ஆட்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரசர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிஎம்ஓ ஒரு பிரசிடெண்ட்டோ அவங்க வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள யாருமே கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கடவுளோட பிரதிநிதியாம்ப்பா. ஸோ அவங்கள வந்து யாருமே கொஸ்டின் கேட்கக்கூடாது. அவங்க வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். இதுதான் தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க வந்து எதெல்லாம் வந்து பெருமளவில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஃபுல் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள், மந்திரி குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. ஸோ குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள், மந்திரி குழு வந்து நிர்வாகத்தில் உதவி செய்தது. அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றரசர்களையும் கொண்டிருந்தது. ஸோ குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. சரியா? மந்திரி குழு. ஸோ அந்த மந்திரி குழு வந்து நிர்வாகத்தில் வந்து உதவி செய்து அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இளவரசர்கள் இருக்காங்க. இளவரசர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த இதில் யாரெல்லாம் இருப்பாங்க? இளவரசர்கள் இருப்பாங்க. விக்ரம், அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி இவங்கெல்லாம் இளவரசர்கள். அது போக உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அது போக கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசர்கள் இவங்க எல்லாரும் தான் அந்த மந்திரி குழுவில் இருப்பாங்க. அமைச்சர்கள் குழு அப்படின்னு சொல்கிறதுல இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் குழு வந்து அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தில் உதவி செய்யக்கூடிய குழுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவில் அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர். ஸோ நாட்டோட அன்றாட நிர்வாகம் இருக்கும் இல்லையா? அதை வந்து திறம்பட நடத்தணும். அதுக்கு பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர். உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர், மகா தண்டநாயகர் என அழைக்கப்பட்டனர். ஸோ வந்து 2 டைப்பான அதிகாரிகளை வந்து அமர்த்துறாங்க. ஒரு அதிகாரிகளை வந்து தண்டநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிகாரிகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகா தண்டநாயகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்லியாச்சு. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரை பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்போ குப்த பேரரசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பேரில் நிறைய பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மாநிலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேரரசு அது வந்து தேசம் அல்லது புக்தின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலமாக பிரித்தாச்சு. அவற்றை உபாரிகா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். ஸோ இந்த உபாரிகா அப்படிங்கிறவங்க தான் இப்போ இருக்கிற யார்? இந்த உபாரிகா அப்படிங்கிறவங்க தான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய சிஎம்மை வந்து சொல்லிக்கலாம். ஸோ தேசம் புக்தி அப்படிங்கிறதுல குப்த பேரரசை நிறைய பார்ட்ஸாக பிரித்தாச்சு. அது பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவற்றை உபாரிகா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். பிராந்தியங்கள் விஷயா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஸோ பிராந்தியங்களை வந்து இன்னும் குட்டியாக பிராந்தியங்கள் விஷயா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. இன்னும் உள்பிரிவு வந்து பிராந்தியங்களை வந்து விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு தேசம் அல்லது புக்தி பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பிராந்தியங்கள் வந்து விஷயா அப்படிங்கிறதா பிரிச்சிருக்காங்க. விஷயா. ஸோ ஃபஸ்ட்டு தேசம் அல்லது புக்தி, அதுக்கப்புறம் பிராந்தியம் வந்து விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மாவட்டங்களுக்கு யார் ஹெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா விஷயபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள் தான் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டார். கிராம அளவில் கிராமிகா
ஸோ இதுக்கும் உட்பிரிவு வந்து கிராமம். அந்த கிராம அளவில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமிகா, கிராமியா தியா, கிராமத்தியாக்ஷா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விரிந்து பரந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலாதி கிரிதா காலாட்படையின் தளபதி, மகா பாலாதி கிரிதா குதிரைப்படை தளபதி. விரிந்து பரந்த குப்த பேரரசு வந்து இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துதான். ஸோ இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு, குப்த அரசர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினாங்க. அரசர்கள் வந்து கடவுளுடைய பிரதிநிதி. எனவே அரசர்கள் வந்து கடவுளுக்கு மட்டுமே பதில் சொன்னால் போதும், மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்களுக்கு வந்து ஃபுல் அதிகாரம் இருந்துச்சு. ஸோ குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் மந்திரி குழு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தாங்கன்னா இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நிர்வாகத்தை திறம்பட நடத்துறதுக்கு அந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே பணியமர்த்தியிருக்காங்க குப்த அரசர்கள். அவங்க அதிகாரிகள் பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா தண்டநாயகர் ஒன்று, மகா தண்டநாயகர் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. குப்த பேரரசு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேரரசு தேசம் முக்தி அப்படிங்கிற பேரில் நிறைய பிராந்தியங்களாக பிரிச்சுட்டாங்க. அந்த பிராந்தியங்கள் இன்னும் விஷயா அப்படின்னு சொல்லி உள்ளே பிரிக்கப்படுது. ஸோ அந்த பிராந்தியங்களை யார் ஆள்றாங்கன்னு பார்த்தோன்னா உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள், விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களை யார் ஆள்றான்னு பார்த்தோன்னா விஷயபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள் தான் ஆளுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்ட கிராம அளவில் கிராமிகா, கிராமியா, கிராமதியாகஷா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விரிந்து பரந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. விரிந்து பரந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலாதி கிரிதா காலாட்படையின் தளபதி. ஸோ காலாட்படையின் தளபதி பேரை என்ன சொல்கிறோம்? பாலாதி கிரிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ காலாலே நடந்து போகம்ச்சுல நமக்கு வந்து ரொம்ப பசிக்கும் இல்லையா, அப்போ பால் குடிச்சிட்டு போகலாம். பாலாதி கிரிதா இல்லைனா கிருகிருன்னு வந்துடும். பாலாதி கிரிதா காலாட்படையின் தளபதி. குதிரைப்படையின் தளபதி. ஸோ குதிரைப்படையின் தளபதி அப்படிங்கம்ச்சுல அவங்க குதிரைக்கும் கொடுக்கணும், அது போக அவங்களுக்கும் தேவைப்படும். ஸோ மகா பாலாதி கிரிதா. ஸோ அப்படியே அது வந்து அவங்களுக்கு டபுளாக தேவைப்படுறனால அதை என்ன சொல்கிறோன்னா மகாபாலாதி கிரிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மகாபாலாதி கிரிதா என குறிப்பிடப்பட்டுள்ளன. தூதகா எனும் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது. ஸோ தூதகா அப்படிங்கிற ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு ஒன்று செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒற்றர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு பேர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தூதகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூதகா அப்படிங்கிறது வந்து தூது சொல்கிறவங்க. ஸோ அவங்க ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமூகமும் பொருளாதாரம், நிலம் மற்றும் விவசாயிகள். காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்னும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது. ஸோ காமாந்தகர் அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிதிசாரம் அப்படிங்கிற புக்கு. நிதினாலே நமக்கு பொருளாதாரம் இல்லையா, ஸோ அந்த நூல் வந்து கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது. ஸோ எந்தெந்த வழிகளெல்லாம் ஒரு அரசாங்கம் வந்து அவங்களோட வருமானத்தை ஈட்டிக்கலாம் அப்படிங்கிறத வந்து யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா நிதிசாரம் அப்படிங்கிற புக்கு. இந்த நிதிசாரம் புக்கோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார்? காமாந்தகர் அப்படிங்கிறவங்க தான் இந்த நிதிசாரம் அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது. ஸோ சமுத்திரகுப்தர்லாம் என்ன பண்ணாங்க, நிறையா படையெடுப்பு செஞ்சு போனாங்க. அவங்க 40 வருஷத்துக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறையா பகுதிகளை வந்து விரிவுபடுத்துவாங்க. படையெடுப்பு நடவடிக்கைகள் நிறையா இருக்கும். அதில் வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வருவாயின் உபரி தான் முதலீடு செய்யப்பட்டதான். வருவாயின் உபரின்னு எதை சொல்கிறாங்கன்னா எக்ஸஸாக அவங்க என்னென்னலாம் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்களோ அதான் வருவாய். அந்த வருவாயோட உபரி தான் வந்து அவங்களுக்கு வந்து செலவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்த ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க குப்த பேரரசு. இதில் பாருங்கள் குப்த பேரரசோட பகுதிகளை பாருங்களேன். 200 வருஷமாக கிட்டத்தட்ட குப்த பேரரசு இருந்திருக்கு. வட இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக இந்திரபிஸ்தம்னு சொல்கிறோம். மதுரா, உஜ்ஜயினி, வல்லபி, கிர்னார், சாஞ்சி, பர்ஹட்டு, பிரயாக்கை, அயோத்தி, காசி, கயா, ராஜகிருகம், நாலந்தா, குசிநகரம், இது ஃபுல்லாக கபிலவஸ்து, நேபாளம், அங்கே மேலே ஃபுல்லாக வங்காளம்லேருந்து இங்கே கீழே ஒரிசாவுக்கு மேலே வரையுமே ஃபுல்லாக வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத்து மட்டும்தான் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது போக மேலே ஃபுல்லாக அவங்களோட ஆட்சி தான் இருந்திருக்கு. ஸோ எத்தனை வருஷம் இது தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இது தொடர்ந்துருக்கு. ஸோ இந்த லெசனில் இந்த பக்கத்தில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இராணுவ பதவிகளோட பெயர்கள் வந்து கல்வெட்டுகள்லையும் முத்திரைகள்லையும் பொறிக்கப்பட்டிருக்கு. பாலாதி கிரிதா அப்படிங்கிறது காலாட்படையின் தளபதி. மகாபாலாதி கிரிதா அப்படிங்கிறது குதிரைப்படையின் தளபதி. தூதகா அப்படிங்கிறவங்க ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. நிதிசாரம் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் சொல்லி தருது. ஸோ அதை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா காமாந்தகர் எழுதியிருக்காங்க. சமுத்திரகுப்தர்லாம் நிறைய படையெடுப்பு போனாங்க இல்லையா, அதுக்கும் நிறைய வருவாய் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து வருவாயின் உபரி எக்ஸ்ட்ராஸாக இருக்கக்கூடிய வருவாய் தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புக்கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபமாக இருந்தது. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஸோ அரசோட முக்கியமான வரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலவரி தான் அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற விவசாயிகள் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவங்க வந்து பல்வேறு விதமான வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். ஸோ அவங்களுக்கு வந்து வரி பார்த்தோன்னா யாகப்பட்ட வரி இருந்துச்சு. கரண்ட் பில்லேருந்து அந்த பில் இந்த பில்லுன்னு சொல்லி யாகப்பட்ட வரி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணனே தெரில. ஸோ கொத்தடிமை நிலையில் தான் அவங்கள வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல். சேத்ராங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலமாக இருந்திருக்கு. நல்லா சேமமாக இருங்க அப்படி சொல்லி தானே வாழ்த்துவாங்க. ஸோ சேத்ரா அப்படின்னா என்னது, பெருகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மையும் கண்டிப்பாக பெருக தான் செய்யணும். ஸோ சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். சரியா, கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலம். அப்ரகதா எந்த மாதிரி நிலத்தை வந்து அப்புவாங்க அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலத்தை தான் நிறைய வந்து சீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ரகதா அப்படிங்கிறது வந்து வனம் அல்லது காட்டு நிலத்தை தான் வந்து அப்புறாங்க, ஆட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலம். கிலா வந்து தரிசு நிலம். எங்கள் ஊரில் கிடான்னு சொல்லுவோம் ஆடெல்லாம். ஸோ அந்த கிடாவை வந்து தரிசு நிலத்தில் தான் போய் மேய்க்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலா தரிசு நிலத்தில் போய் மேய்க்கிறோம். வஸ்திங்கிறது வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். வஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலம் தான் வஸ்தி. ஸோ வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். கபத சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம். கபத சரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலம். கபத சரகாங்கிறது மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கபத சரகாங்கிறது மேய்ச்சல் நிலம். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸு. மேட்ச்சில் வந்து நம்ம கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலம். வஸ்திங்கிறது வந்து ஆஸ்திங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியிருப்பதற்கு உகந்த நிலம். நம்மளோட ஆஸ்தினா என்ன இருக்கும், நம்மளோட சொத்து வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலத்தை தான் நான் சொத்தாக வச்சுருப்போம். ஸோ வஸ்திங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். கபத சரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலம். கபத சரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 வகையினர் வந்து இருந்திருக்காங்க. யார்? வணிகமும் வர்த்தகமும். குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. ஸோ குப்தர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அப்போ இருந்த வணிகர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வணிகர்கள் வந்து யாரெல்லாம்னா
பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. வணிகர்களில் 2 வகையினர் இருந்தனர். சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா என அவர்கள் அழைக்கப்பட்டனர். 2 வகையினர் இருந்திருக்காங்க. யாரெல்லான்னு பார்த்தோம் அப்படின்னா சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா. சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா அவர்கள் வந்து அழைக்கப்பட்டனர். சிரேஸ்தி அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் சார்த்தவாகா அப்படின்னு சொல்கிறோம். சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க 2 பேருமே 2 வகையினர் இருந்திருக்காங்க. சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா. சிரேஸ்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வகையான பேர் இருந்திருக்காங்க. ஒன்று சிரேஸ்தின்னு சொல்கிறோம், இன்னொருத்தவங்க சார்த்தவாகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க என்னென்னா சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சிரேஸ்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் சிரேஸ்தி. சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க வந்து எருதுகளை வந்து வண்டியில் சாத்துவாங்க. சார்த்தவாகா வணிகர்கள் வந்து வாங்க வாங்க அப்படின்னு எருதெல்லாம் கூப்பிட்டு சாத்துவாங்க, வண்டியில் பூட்டி பல பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று வணிகம் செய்தவர்கள் தான் யார்? சார்த்தவாகா. ஸோ சிரேஸ்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சிரேஸ்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருந்து வணிகம் செஞ்சுருப்பாங்க. சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க வந்து வாங்க வாங்கன்னு எல்லா எருதுகளையும் கூப்பிட்டு வண்டியில் சாத்தி கொண்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ பொருள் எல்லாத்தையுமே ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறவங்க தான் சார்த்தவாகா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்த வணிகர்களாக இருப்பாங்க. விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் என பல வகைப்பட்டனவையாய் இருந்தன. அதாவது இப்போ விற்பனை பொருட்கள் எடுத்துட்டோம்னா பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ரைஸு, உப்பு இந்த மாதிரி பொருள்லேருந்து விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருள், பட்டு, தங்கம், வெள்ளி இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வரையும் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்கள் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு கூற்று காரணத்தில் அப்படியே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். பாருங்களேன், மிளகு கிட்டத்தட்ட தங்கம்னு மதிக்கத்தக்க அளவு இம்பார்ட்டன் உடையது. செம்பு, இரும்பு ரெண்டுமே பூன்னு முடியுது பாருங்கள். செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். ஸோ அது ரெண்டுமே அனிமல்ஸ். ஸோ நமக்கு ஞாபகம் இருக்கும். மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்கள் ஆகும். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. ஸோ குப்தர் காலத்தில் வந்து அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறை வந்து நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறை வந்து நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகம் பாக்ஸ் இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் நாலந்தா பல்கலைக்கழகம். இப்போ இருக்கக்கூடிய பொசிஷன் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். ஆனால் அப்போவே படிக்கட்டு வச்சு மேல்தளம்லாம் வச்சு இந்த மாதிரி பல்கலைக்கழகம் அமைப்போட உட்கார்ற சீட்டிங் ஒர்க்கோட ஒரு காலேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்போடு இருந்திருக்கு அந்த காலத்துலேன்னு. ஸோ அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றின பாக்ஸ் தான். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்கலாம். 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இது எந்த கிளாஸ் புக்கில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை படிக்கும்? 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு புத்தகங்களில் தான் படிக்கும். குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து யாருடையதை சேர்ந்ததுன்னா சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, குப்தர்னு கொடுத்தாங்கன்னா யார்? குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஸோ இந்த பாடத்தில் வந்து ஹர்ஷரை பற்றியும் படிக்கிறோம் இல்லையா? கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் இது வந்து சிறப்புற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர்ஷரின் ஆதரவில் இது வந்து சிறப்புற்றது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. ஸோ நாலந்தாவில் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே மேக்சிமம் வந்து பௌத்த தத்துவம் அதான் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. அங்கே வந்து எக்ஸஸாக என்னெல்லாம் கற்பிச்சிருக்காங்க அப்படி பார்த்தோன்னா யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இது எல்லாமே வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் ஸ்வாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். ஸோ யுவான் ஸ்வாங் வந்து அங்கே நிறைய வருஷம் தங்கி பௌத்த தத்துவங்கள் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பல்கலைக்கழகத்தில் யுவான் ஸ்வாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் தங்கி படித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும், ஸோ 8 பெரிய பெரிய கிளாஸு, 3 பெரிய நூலகங்களும் இருந்தன. 8 மகா பாடசாலைகளும், 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி இல்லையா? ஸோ 8 மகா பாடசாலைகளும், 3 மிகப்பெரிய லைப்ரரிஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலேஜில் கூட ஒரு லைப்ரரி தான் இருக்கும். ஸோ அப்போவே இருந்த இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் எத்தனை லைப்ரரி இருந்திருக்கு? 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லூக்குகள் அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில், பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவங்க தலைமையில் வந்த மம்லூக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு லைன் பை லைனாக படித்து வைக்கணும் அப்படின்னா, நமக்கு கூற்று காரணத்தில் நாலந்தாவை பற்றிய கூற்றுகளில் எது தவறானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பாக்ஸில் படித்தோமே அப்படின்னு குழம்பக்கூடாது இல்லையா? ஸோ லைன் பை லைனாக நம்ம ஃபுல்லாக படித்து வச்சுருறது தான் பெஸ்ட்டு. நாலந்தா பல்கலைக்கழகம் 5-6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கன்னௌசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. ஸோ நாலந்தாவில் வந்து பௌத்த தத்துவம் தான் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. அப்பல்கலைக்கழகத்தில் இவான் ஸ்வாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லூக்குகள் துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும் அப்படின்னு சொல்லி நாலந்தா பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸ், ஹீனர்கள் என்போர் யாவர்? ஹீனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் ஆவர். ஸோ ஹீனர்கள்னால் யாரா? நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்துக்கு உள்ளாக்கினர். 2 பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம்? ரோமாபுரி ப்ளஸ் கான்ஸ்டாண்டினோபிள். சரியா? கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்துக்கு உள்ளாக்குனாங்க. யாருடைய தலைமையில்? அட்டில்லாவின் தலைமையில். அவர்களுடைய தலைவர் பேர் என்னது? அட்டில்லா அப்படிங்கிறவங்க தலைமையில் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்துக்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். இவங்களோடு தொடர்புடையவங்க தான் யார்? வெள்ளை ஹீனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். இந்தியா வந்திருக்காங்க. யார்? வெள்ளை ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்திருக்காங்க. தங்கள் தொடர் படையெடுப்புகள் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். இவங்க வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து டார்ச்சர் பண்ணி தோற்கடிச்சிருக்காங்க. ஸ்கந்தகுப்தர் வந்து ஹீனர்களை தோற்கடித்தவர்னு படிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். இந்த பகுதிகளில் பரவினர்? மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர்கள் தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். ஸோ அவருடைய அரசர் பேர் என்னதுன்னா தோரமானர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தோரமானர் தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ தோரமானார் அப்படிங்கிறவங்க வந்து தனக்கு தானே முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அரசர் பேர் தோரமானார். அவருடைய பையன் பேர் என்னது? மிகிரகுலர். முடிவில் மத்திய இந்தியாவில் மாளவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். ஸோ அந்த ஹீனருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யசோதர்மன் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து மாளவத்தை ஆட்சி செய்து வந்தவர்கள். மத்திய இந்தியாவில் இருந்த மாளவத்தை ஆட்சி செய்து வந்தவர் தான் யார்? யசோதர்மன் அப்படிங்கிறவங்க. அவர் தான் ஹீனர்களை வந்து தோற்கடிச்சு ஹீனர்களுடைய ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகியன முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. ஸோ நம்ம இப்போ இந்தியாவில் சொல்கிறோம் இல்லையா, டாப் மோஸ்ட் 4 சிட்டிஸ், அந்த மாதிரி நாட்டின் பல பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளை வந்து அவங்க போட்டாலும் முக்கியமான 4 சிட்டிஸ் இருந்திருக்கு. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகியன முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கல்யாண், மங்களூர், மலபார், கீழே கடற்கரை துறைமுகமும் வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி வணிக பெருக்கத்திற்கு உதவின. ஸோ வந்து நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை வந்து குப்தர்கள் அமைத்தனர். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகியன முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகியன முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. இந்தியாவில் மேலை கடற்கரை துறைமுகங்களும் கீழே கடற்கரை துறைமுகங்களும் வணிக பெருக்கத்திற்கு உதவின அப்படின்னு சொல்லி 2 இதாக பிரிச்சுட்டாங்க. ஸோ மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை அப்படிங்கிற மீனிங்கை தான் மேலை கடற்கரை, கீழே கடற்கரைன்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேலை கடற்கரையில் இருந்த துறைமுகங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னதெல்லாம்? கல்யாண், மங்களூரு, மலபார். ஸோ இது வந்து மேலை கடற்கரை, மேற்கு கடற்கரை. இங்கே மேற்கு சைடு பாருங்கள், ஃபுல்லாக கேரளா, மங்களூரு, கல்யாண் அது எல்லாமே வந்து மேற்கு கடற்கரையை ஒட்டி இருக்குது. ஸோ அதுதான் மேலை கடற்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கீழே கடற்கரை துறைமுகங்கள் வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி. ஸோ இந்த பக்கம் வங்காள விரிகுடாவை சொல்லியிருக்காங்க. ஸோ வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி தான் வணிக பெருக்கத்திற்கு உதவி இருக்குது. ஸோ இந்த கடற்கரை துறைமுகங்கள் தான் அவங்களுக்கு வந்து வணிக பெருக்கத்திற்கு உதவி இருக்குன்னு வணிகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். ஸோ இவங்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து முதலாம் சந்திரகுப்தர் அவங்களுடைய அரசியான லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த அந்த குமாரதேவியோட பிக்சரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேரால் போட்டிருக்கோம். குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு புக்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். ஸோ ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சமுத்திரகுப்தரை தான் தேர்ந்தெடுக்கணும். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரத்தில் நாணயம் கொட்டி கிடக்கு, சரியா? குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கியது. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குஷானர்களுடைய நாணயங்களை தான் அவங்க வந்து எக்ஸாம்பிளாக வச்சுருந்தாங்க. சமுத்திரகுப்தருக்கு ஒரு உந்துதலை வழங்கியது யாருடைய நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குஷானர்களுடைய நாணயங்கள். குப்தர்களின் பொற்காசுகள் தினரா என்று அழைக்கப்பட்டன. ஸோ குப்தர்களுடைய பொற்காசுகள் பேர் என்னது? தினரா. அவங்களுடைய பொற்காசை நம்ம பார்த்தோம் அப்படின்னா திணறிடுவோம். அந்த அளவுக்கு தினரான்னு அழைக்கப்படுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒன்று என்ன இருந்துச்சா? பொற்காசுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொற்காசுகள் தினரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. அவங்க என்னதான் பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்கள் வந்து மேக்சிமம் பொற்காசுகள் தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த பொற்காசுகளை கம்பேர் பண்ண மச்சில் அங்கே இருந்த வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டாங்க. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் வந்து பொற்காசுகளின் சுழற்சியில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசினுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாய் உள்ளது. ஸோ காயின்ஸ் எல்லாமே பொற்காசுகளோட அந்த சுழற்சியில் வந்து ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து பேரரசுடைய வளங்களின் வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலோகவியல். குப்தர்கள் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்று விளங்கின. குப்தர்கள் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுரங்கத் தொழில் ப்ளஸ் உலோகத் தொழில் ரெண்டுமே வந்து ரொம்ப செழிப்புற்று விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு ஆகும். ஸோ அவங்க வந்து உலோகத் தொழிலில் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முதலாம் சந்திரகுப்தரா இரண்டாம் சந்திரகுப்தரான்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அதுக்கு எக்ஸாம்பிள். டெல்லியில் உள்ள இவ்வொற்றை இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. எவ்வளோ மழை எவ்வளோ பனி பெஞ்சிருந்தா கூட இன்னைக்கு வரையும் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இரும்புத்தூண் வந்து துருப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. துருப்பிடிக்காமல் உள்ளது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். ஸோ இது வந்து நமக்கு ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுக்கலாம். குப்தர்களால் பயன்படுத்தப்படாத உலோகங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி 2 சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இரும்பு, செம்பு, ரெண்டும் பூன்னு முடியுது. சரியா? இரும்பு, செம்பு, தங்கம், தாமிரம், தகரம், இது எல்லாமே தாள தொடங்குது. தங்கம், தாமிரம், தகரம். ஈயம், பித்தளை சேர்த்தே நம்ம ஞாபகம் வச்சிடலாம். ஈயம், பித்தளை, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். மைக்கா, மாங்கனீசு அது 2 மாவரிசை. இது போக சிகப்பு சுண்ணம் ஆகியவை ஆகும். ஸோ குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் நம்ம இப்போ வந்து ஈயம் பித்தளைக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இரும்பு, செம்பு போட்டுடலாம், ஈயம் பித்தளை போட்டுடலாம், மணி வெண்கலம் பழைய மணி எல்லாத்தையும் போட்டுடலாம். தாமிரம், தகரம், தங்கம், போட்டுடலாம். தங்கமும் ஒரு டைப் ஆஃப் உலோகம் தான். மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் இது எல்லாத்தையுமே சிகப்பு சுண்ணம் வச்ச சட்டியில் சேர்த்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். இதுதான் மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. யார் அமைச்சாங்கன்னு பார்த்தோன்னா சந்திரகுப்தர்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, எந்த சந்திரகுப்தர்னு கொடுக்கல. ஸோ சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு தான் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு மட்டும் 6th புக்கில் சிம்பிளாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த முதலாம் சந்திரகுப்தரா இரண்டாம் சந்திரகுப்தரான்றதை அவங்க வந்து சொல்லலை. ஸோ இவ்வளவும் வந்து அவங்களுடைய சமூக வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஸோ இதை மொத்தமாக நம்ம வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். குப்தர்களின் ஆட்சி. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை வந்து நடைமுறைப்படுத்தினர். அரசர் வந்து கடவுளுடைய பிரதிநிதி. ஸோ அவங்க யாருக்குமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது. குப்த அரசர்களுக்கு கீழே அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வளங்கள் எல்லா துறையுமே வந்துடுது. அமைச்சர்கள் மந்திரி குழு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்கன்னா இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாருமே அதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதிகாரிகள் நிறைய பேரை நியமித்து தான் நிர்வாகத்தை வந்து பார்க்காங்க. அப்போ தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர்னு சொல்லி அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. குப்த பேரரசை வந்து தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பேரில் நிறைய பிராந்தியங்களாக பிரிச்சாச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உபாரிகா ஆளுநர்கள். பிராந்தியங்களை வந்து விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்காங்க. மாவட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து விஷயபதி அப்படிங்கிறவங்க. மாவட்டங்களை நிறைய கிராமமாக பிரிச்சாச்சு. கிராமத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கிராம தியாகஷா அப்படிங்கிறவங்க. அதுபோக இராணுவ பதவிகள் நிறைய பேர் இருக்காங்க. கல்வெட்டுகள்லையும் முத்திரைகள்லையும் அந்த இராணுவ பதவிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. பாலாதி கிரிதா அப்படிங்கிறது காலாட்படை தளபதி. மகாபாலாதி கிரிதா அப்படிங்கிறது குதிரைப்படையோட தளபதி. தூத்தக்கா அப்படிங்கிற ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கக்கூடிய அமைப்பு வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காமாந்தகர் எழுதுனது தான் வந்து நிதிசாரம் அப்படிங்கிற புக்கு. கருவூலத்திற்கான முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் சொல்லுது. சமுத்திரகுப்தர் மாதிரி அரசர்கள் வந்து படையெடுப்புகளுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வருவாயின் உபரியாக எக்ஸஸாக அவங்க வந்து சேர்த்து வச்சுருந்த முதலீடை தான் சேர்த்து அவங்க வந்து படைக்கெலாம் வந்து செலவழிச்சாங்க. ஸோ நிலவரி தான் இவங்களோட இம்பார்ட்டண்டான வருவாய். விவசாயிகளோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சு.
கொத்தடிமையாக இருந்திருக்காங்க. சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம், அப்ரகதாங்கிறது வனம் அல்லது காட்டு நிலம், பஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலமாக இருக்குது. கபத சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணிகமும் வர்த்தகமும் குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். 2 டைப் ஆஃப் வணிகம் இருந்திருக்காங்க. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க சொல்கிறவங்க வந்து வணிகர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் தான் சிரேஸ்தி. சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க வந்து எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செஞ்சவங்க தான் சார்த்தவாகா. ஸோ மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டு முக்கியமான வணிக பொருளாக இருந்திருக்கு. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறை வந்து நடைமுறையில் இருந்தது. இது நமக்கு ஆப்ஷனில் அப்படியே கொடுப்பான். ஆட் ஒன் அவுட்டில் இதை நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இதை எழுதக்கூடாது. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. ஆமாம், ட்ரூ. நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தோம் அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலைத்தோங்கியது. இது கன்னோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷருடைய ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தால பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் இது எல்லாமே கற்பிக்கப்பட்டுச்சு. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் ஸ்வாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகமும் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லூக்குகள் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து அது வந்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வரையும். ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லா அப்படிங்கிறவங்க தலைமையில் ரோமாபுரி, கான்ஸ்டாண்டினோபிளை பேரச்சத்திற்கு உள்ளாக்கியிருக்காங்க. இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. தங்களுடைய தொடர் படையெடுப்புகள் மூலமாக எல்லையோர் நாடுகளுக்கு ஃபுல்லாக தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் ஃபுல்லாக பரவியாச்சு. அவர்களுடைய தலைவரான தோரமானர் தனக்கு தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாளவத்தை ஆட்சி செய்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். யாருன்னா யசோதர்மன் அப்படிங்கிறவங்க தான் அவங்கள வந்து தோற்கடித்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைச்சிருக்காங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. அதுபோக வணிக நகரங்கள் நிறையா இருந்திருக்கு. இந்த 4 முக்கியமான வணிக நகரம். இது போக நிறைய வணிக நகரம் இருந்திருக்கு. மேலே கடற்கரை துறைமுகம், கீழே கடற்கரை துறைமுகம்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. மேலே கடற்கரையில் கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரையில் வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி. நாணய முறையை பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் தான் முக்கியமானவராக இருக்கார். அதை அறிமுகப்படுத்தினவரில் குஷானருடைய நாணயம் தான் அவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து உந்துதலை வழங்கியிருக்கு. ஸோ குப்தருடைய பொற்காசுகள் வந்து தினரா அப்படின்னு அழைக்கப்படுது. குப்த அரசர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் வந்து குறைவாக தான் வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் பொற்காசுகளோட சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. பேரரசனுடைய வளங்கள் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. உலோகவியல் பார்த்தோம் அப்படின்னா சுரங்க தொழிலையும் உலோக தொழிலையும் அவங்க வந்து சிறப்புற்று இருந்தாங்க. உலோக தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டது. அதில் எழுதின பெருமை ஃபுல்லாக 1ஆம் சந்திரகுப்தரை பற்றினது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டெல்லியில் ஒற்றை இரும்புத்தூண் இன்னைக்கு வரையும் துருப்பிடிக்காமல் இருக்குது. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஸோ குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் குப்தருடைய சமூகம் ஃபுல்லாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குவிக் ரிவிஷன் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.